இனிய காலை வணக்கம் நண்பர்களே. நமது தமிழ்நாட்டிலே அல்லது பொதுவாக தமிழர்கள், தமிழ் பேசக்கூடியவர்கள் கடவுள், இறைவன் என்று பொதுவாக அவர்கள் சொல்கிறார்கள். திருக்குறளை முழுவதுமாகவே படித்ததில் அதில் கடவுள் என்ற வார்த்தை எங்குமே இல்லை. ஒன்று. இரண்டாவது, எல்லோரும் இறைவன் என்று சொல்கிறார்கள். அங்கே திருவள்ளுவர் இறை என்று அரசனைத்தான், மன்னவனைத்தான், வேந்தரைத்தான் அவர் குறிப்பிடுகிறார் பல இடங்களில். ஏனென்றால் திருக்குறள் முழுவதுமே அறம், பொருள், இன்பம் என்ற 3 வகையில்தான் அவர் வகுத்துள்ளார். அதில் அறம் என்று வரும்பொழுது ஒரு மன்னவன் எப்படி தன் நாட்டிற்கு எதை செய்ய வேண்டும் என்பதை அவர் குறிப்பிடுகிறார். இறை என்று வைக்கப்படும் என்று சொல்கிறார். கடவுள் என்று நாம் தான் சொல்கிறோம். அதை ஆங்கிலத்திலே காட் என்கிறோம். அந்த கடவுள் என்பதற்கு பலர் விதமாக அவர்கள் கற்பிக்கிறார்கள். முதலாவதாக சித்தர்கள் கடவுள் என்றால் கடந்து உள்ளே நீ செல், உன் உடலுக்குள் அந்த இறை இருக்கிறது அல்லது கடவுள் இருக்கிறது, ஆன்மா இருக்கிறது என்று இப்படித்தான் இந்த ஒரு கருத்து நிலவுகிறது. குறிப்பாக சித்தர்கள், சிவவாக்கியர் போன்றவர்கள். ராமலிங்க அடிகளார் அவர்களோ ஜோதி வடிவத்தில் கடவுள் இருக்கிறார், அதுவும் உனக்குள் இருக்கிறார் என்று. ஆறுமுகத் தமிழன் என்ற ஒரு ஆசிரியர் மெய்யியல் பற்றி பலவற்றையும் பற்றி ஆறுமுகத் தமிழன் என்பவர் பல காணொளிகளை சமீபமாக நான் அதை கேட்டு வருகிறேன். அவரும் சிவம் என்பதுதான் உன் மனதுக்குள்ளே இருக்கிறது, அதுதான் கடவுள், அதுதான் இறைவன் என்று அவர் சொல்கிறார். எனவே நண்பர்களே, இறை என்பதும் கடவுள் என்பதும் நமக்குள்ளே ஒரு ஜீவனாக, ஒரு ஆன்மாவாக எது இருக்கிறதோ அதுதான் இந்த கடவுள். அதை நீ கடந்து சென்றால் உன் உடலுக்குள் அந்த ஜீவன் அல்லது உயிர் அல்லது ஆன்மா எங்கே இருக்கிறது என்று ஆராய்ந்து கொள்வதுதான் அது பொருளாக அமைகிறது. எங்கே தேடுவது, எப்படி தேடுவது என்பதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்றுதான், கடவுள் என்பது ஒன்றே ஒன்றுதான். இந்த பெரியார் சொல்லக்கூடிய அளவில் படங்களையும் சிலைகளையும் காண்பித்து இதற்கெல்லாம் கடவுளா என்று அவர்கள் கேட்பது போல் இருக்கும். அதுதான் உண்மை. கடவுள் என்பது உனக்குள் ஆன்மாவாக, உணர்வாக இருக்கிறது. இதுதான் நான் நம்புகிறது. சிவவாக்கியர் அவர் இப்படித்தான் சொல்வார். போதி தர்மரும் உனக்குள் தான் இருக்கிறார் என்பதும், புத்தரோ கடவுள் என்று ஒன்று இல்லை என்று சொன்னவர், மகாவீரர் சுத்தமாக மறுதளித்தவர்.
இப்படி பலவிதமான விடயங்கள் ஆதிகாலம் தொட்டே இருக்கிறது என்பதை வாசித்து அறிந்து கொள்ள முடிகிறது. நண்பர்களே, இது நான் தெரிந்து கொண்ட விஷயத்தை உங்களுக்கு நான் பகிர்கிறேன். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே.